சொல்லிச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காய்ச்சல் ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு. அது பல பேரை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காய்ச்சல் அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா கூலி படத்தை பத்தி பேசுவது, டிக்கெட் கிடைக்காமல் வாடுவது, ஏதாவது ஆப்ல டிக்கெட் ஃப்ரீன்னு போட்டா நம்பி ஏமாந்து ஸ்கேம்குள்ளே மாட்டிக்கொள்வது. இந்த காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அன்னத்தை படத்தை 4 வாட்டி போட்டு பார்க்கவும். எடா உடம்பு சரியாகிறதுக்கு மருந்து சொல்லணும்னு பார்த்தா திரும்ப போய் அட்மிட் ஆகிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கூலி காய்ச்சல் பாத்தீங்க அப்படின்னா பன்றி காய்ச்சல், டெக்கு காய்ச்சல் மாதிரி இந்த கூலி காய்ச்சல் வந்து பயங்கரம் பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை பண்ணா மக்கள் கிட்ட வந்து பேசப்படுற விஷயம், கூலி வந்து 1000 கோடி எடுக்குமா எடுக்காதா, உண்மையிலே கூலி ஜெயிக்குமா வாரி ஜெயிக்குமா அப்படின்ட்டு தான் பயங்கரமான ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா 1000 கோடின்றது தமிழ் சினிமா முக்கியமான விஷயமா இருக்குது, மைல்ஸ்டோனா இருக்குது. உண்மையில வருமா வராதா பத்தி இந்த தெளிவா பார்க்கலாம், பார்த்துருவோம். அதை விட பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ஹைப் பட்டன் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் ஹைப் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இப்பத்தி இந்தியன் சினிமால பல இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கிறது என்ன அப்படின்னா 1000 கோடி ரூபாய் அல்றது. முன்னெல்லாம் வந்து இத்தனை நாள் ஓடணும், 100 நாள் 1000 நாள் அப்படின்ட்டு கனவு பண்ணுவாங்க. பட் டேஸ் கணக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணக்கே இல்லை, அந்த வழக்கமே இப்ப கிடையாது. அப்பெல்லாம் ஒட்டுவாங்க 100வது நாள் அப்படின்னு போஸ்ட் ஒட்டுவாங்க, 50வது நாள் அப்படின்னு ஒட்டுவாங்க. இப்ப அது மாதிரிலாம் ஒட்டுறதே இல்லை. சிலர்லாம் பண்ணாங்கன்னா சில ஹீரோவோட பேரை காப்பாற்றணும்னு எவனுமே பாக்கலனா கூட ஏதாவது தியேட்டர்ல ஒரே ஒரு ஷோ மட்டும் ஓடிட்டு கணக்கு எழுதிடுவானுங்க. இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல, டேஸ்ல அழிஞ்சே போயிருச்சு. இப்ப வந்து கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000 கோடின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஆனா டேஸ்னா கூட வரும்டா, கோடியை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற கெடி வேலை இருக்குது பாருங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இந்தியில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அமெரிக்கானே 1000 கோடி படம் அடிச்சிட்டாரு, நிறைய படம் 1000 கோடி வந்துருச்சு. தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி 2 1000 கோடி, ட்ரிபிள் ஆர் 1000 கோடி, அப்புறம் புஷ்பா 2, அப்புறம் தெலுங்கு படம் வந்துச்சு கல்கி 1000 கோடியா, கல்கிலாம் 1000 கோடி. அப்புறம் இந்த புஷ்பா 2 பாத்தீங்கன்னா 1700 கோடி போஸ்ட் எல்லாம் 2000 கோடி எழுதிட்டு இருக்கானுங்க. இஷ்டத்து காசா படம் அடிச்சு விடு அப்படின்ட்டு 2000 கோடின்றானுங்க, 2000 கோடின்றானுங்க. 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். பட் தமிழ் சினிமா பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து 1000 கோடி எடுக்கவே இல்லை. ஆதி புருஷு 1000 கோடியா, யார்கிட்ட கதை விடுற, அதெல்லாம் 100 கூட கால் பண்ணிருக்காது. சரியா சொன்னா இங்க வந்து மாசான ஹீரோஸ் பல பேர் இருக்காங்க, மாசான பெரிய பட்ஜெட் படங்கள் பல வந்திருக்கு. அப்படி இருந்து இந்த 1000 கோடின்ற விஷயம் வந்து ரொம்பவே ஒரு எட்டாத கனியாவே இருக்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. நம்மளை விட சின்ன இண்டஸ்ட்ரி தாங்க காண இண்டஸ்ட்ரி. காண இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா KGF 2 எடுத்து அவனுக்கு வந்து 1000 கோடி எடுத்துட்டானுங்க. இன்ன வரைக்கும் வந்து தமிழ்ல ஒரு 1000 கோடி படம் எடுக்கவே இல்லை. நம்மளாவது பரவாயில்ல, மலையாளத்துல அதை விட மோசம். அது கரெக்டு தான், உங்க ஊர்ல வந்து 100 கோடி எடுக்கிறதே பெரிய விஷயம், அது விட்டுருங்க. ஸோ 1000 கோடின்றது ஓகே, ஆனா இந்த கூலி படம் 1000 கோடி எடுக்குமா அப்படின்றதான் ஒரு கேள்வியே. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கு. குறிப்பா சொன்னா இந்த 1000 கோடிங்கிற பெரும்பாலான படம் வந்து பேன் இந்தியா படம், பேன் இந்தியா ரிலீஸ் படமா தான் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படமே ஒரு பேன் ரிலீஸ் படம் தான், பேன் இந்தியா படம் தான். வழக்கமா பேன் இந்தியா படம் எடுப்பாங்க, இந்தியா ஃபுல்லாகிற பெரிய பெரிய ஆக்டர்ஸை வந்து உள்ள காசு விடுவாங்க. அப்படிதான் பாகுபலியும் வந்திருக்கும், ட்ரிபிள் ஆரும் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்துல இருக்கு. உதாரணம் சொன்னா தமிழ் பிடிக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி போட்டாங்க, தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு. அப்ப நம்ம லோக்கிய நம்ம வேற தமிழ் ஆடியன்ஸ் தான் பயங்கரமா ஹைப் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்குல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்காரு, சோனியா சோனியா சக்கவிக்கு சோனியா, ஒரு யார் அச்சகனா போன ஒரு திரும்பி வந்து வில்லனா வந்திருக்காரு கூலி படத்துல. கேரளா ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம சோபின் இருக்காரு, மஞ்சு மேல பாய்ஸ், ரோமச்சம் பிரேமலாம் அடிச்சு ஃபேமஸா இருப்பா தெரியுமா, அவர் நம்ம ஊர்ல ஃபேன் இருக்காங்க அவருக்கு. ஓகே, இதே காலபக்கம் நம்ம ஊபி என்ன இருக்காரு, தட் மீன்ஸ் உபேந்திரா ரியல் ஸ்டார் உபேந்திரா அவருக்கு இருக்காரு. உபேந்திராக்கு வந்து அங்க நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நிறைய வந்து ஒரு டைரக்டர் அப்புறம் ஹீரோவாய் கலக்குனாரு. இப்ப இந்த படத்துல வந்து இவரும் இதுல இருக்காரு. சரி ஓகே, சவுத் இந்தியா பிடிச்சிட்டோம், நார்த் இந்தியாவுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கும்போது தான் நார்த் இந்தியாவை பிடிக்கிறதுக்காகவே நம்ம அமெரிக்கா உள்ள காசு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அமெரிக்கான வந்து சீக்கிரட்டா வச்சு சீக்கிரம் கொண்டு வரலாம் பிளான் பண்ணாரு லோக்கியன்னு. அவனுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்காகவே மொத்தத்தையும் வெளியே சொல்லி மொத்தத்தையும் போட்டு காமிச்சாருங்க. உதாரணத்துக்கு சோனி வெனம் படத்துல பண்ண மாதிரி, மார்வல் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் படத்துல பண்ண மாதிரி இல்ல வந்து பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, இதனால ஜெயிக்க முடியுமா கேட்டீங்கன்னா எஸ், ஒவ்வொரு ஊரையும் தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு ஊர்லயும் இதை வந்து இந்த படத்தை ஈஸியா இன்ட்ரோ பண்ண முடியும். இந்த படம் பாருங்க அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை 3 மணி சார், ஞாயிற்றுக்கிழமை 6 மணி சார், 2 இடம் வந்து படம் பார்க்கணும்னா ஒருவேளை ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து 1000 கோடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெரும்பாலும் 1000 கோடி எடுத்த படங்கள் எல்லாமே நார்த்ல ஹிட்டான படங்கள் தான்.
நார்த் இந்தியன்ஸ் பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாலே போதும் படம் இட்டு. நார்த் இந்தியன் பிடிச்ச மாதிரி என்ன இருக்குது அப்படி காரணம் இருக்குதோ இல்லையோ படத்துல வந்து சும்மா வைலன்ஸை காமிச்சாலே போதும் நீ உட்காந்து ஏன்னு பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அப்படிதானே புஷ்பா படத்தை ஓட வச்சாங்க, புஷ்பாட பிராண்டடா அப்படின்ட்டு. அது மாதிரிதான் இந்த மாட்டு மூளை மார்க்க படத்தை ஓட வச்சிருப்பாங்க. அதை பண்ணல கதை இருக்கா இல்லையோ வைலன்ஸ் இருக்கு, அதை வந்து பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு படத்தை ஓட வச்சிட்டாருங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வைலன்ஸ் தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா லோக்கியான பண்ணா வைலன்ஸ் இருக்கும். இது பத்தாதுக்கிட்டு இது வரைக்கும் லோக்கிய எந்த படத்துக்குமே வந்து ஏ கொடுத்தது இல்ல, யூபியோட கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கூலிக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துலயே பெரும்பாலும் ஏ படங்கள் கிடையாது. பாஸ் ஏ படமா ஏ பண்ண அந்த மாதிரி படம் இல்லையா. ஏ பண்ணா வைலன்ஸ் அடல்ட்ஸ் ஒன்லி, அடல்ட்ஸ் படம் பாக்குற வைலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கோரான காட்சிகள் எல்லாம் ஏ கொடுப்பாங்க. சூப்பர் ஸ்டாருக்கே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவான்னு ஒரு படம் நினைக்கிறேன், சிவாவா டைகரா, சிவா தான் பல டைகர் போடுவாங்க. ஓ வான்மதி என் வான்மதி, ஓ வான்மதி என் பார்வதி தெரியல. அந்த படம் தான் கடைசாருக்கு வந்து ஏ படம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் அடிச்ச படம் எல்லாமே வந்து ஃபேமிலி வைலன்ஸ் படம் தான். ஸோ வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஏவா இருக்கிறதுனால வைலன்ஸ் கண்டிப்பா இருக்கும், ரத்தம் தெரிக்கும் நினைக்கிறேன். அதனால வந்து கண்டிப்பா இந்த வடக்கான்ஸ் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால வடக்கான்ஸ் ஈஸியா பிடிச்சிடலாம். இது மட்டும் இல்லாம 1000 கோடி ரெவன்யூ எடுக்கிற அளவுக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ப்ரொடியூசர் இங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பெரும்பாலும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே ஈத்து மட்டும் கிளம்பிட்டாங்க, இவெல்லாம் காசு பண்ண முடியாது கிளம்பி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து தெரிஞ்சு இந்த அளவுக்கு காசு போட்டு 1000 கோடி அல்ற அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சன் பிக்சர்ஸ் மட்டும்தான். தட் மீன்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் அவங்க வேற இடத்துல சம்பாதிச்ச காசை எடுத்து இதுல போட முடியும். இதுலயே சம்பாதிச்சு இதுலயே போடுற கம்பெனி எல்லாம் வந்து மலையேறி போயிருச்சு. சன் பிக்சரே பாத்தீங்கன்னா கூலிக்கு முன்னாடி ரெகுலரா பார்த்தாங்களா இன்னிங்ஸ்ல, அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு எடுத்திருப்பாங்க, ரெவன்யூ ரெக்கார்டு. எது மூலியமானா இதுன்னு படத்து மூலியமா ஹை பட்ஜெட்ல படம் எடுத்து இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வருமானத்தை அள்ளி இருப்பாங்க. இந்த வாட்டி அள்ளி ஆகணும்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ். சொல்லலாம் இதே கூலி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேரை காசு பண்ணி இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறது எடுத்துட்டா அவ்வளவு பெரிய சிந்தனை வேற முடியுமா என்ன. பத்தாவதுக்கு வந்து நம்ம அட்லியான ப்ராஜெக்ட் இருக்குது, அல்லு அர்ஜுன் இருக்கா அப்படி, நம்ம அட்லியான இருக்கா அப்படி, ட்ரிபிள் ஏ படம் மாதிரி ஆகாதான் சரி. அவன் எப்பவுமே இப்படிதான் இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பிய தடவி விட்டுருவான். ஹை பட்ஜெட் படம்ன்றாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன்றாங்க. குருநாதர் எடுக்க வேண்டிய இடம்டாது. குருநாதர் வந்து எந்திரன் மூலியமா பெரிய டாக்டர் காமிச்சவரு, அதுக்கப்புறம் எந்த பட்டனையும் வந்து காட்ட முடியாம போயிட்டாரு. இப்ப சிசிய போல வந்து எந்திரனே பீட் பண்றான்ட்டு இறங்கியிருக்காரு. அதுவும் எப்படியா இருக்கும் அப்படின்றது தெரியவில்லை. ஸோ சன் பிக்சர்ஸ் வேணும்ட்டே கூலி மூலியமா அதை அடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. மேபி இதனால கூட வந்து கூலி வந்து 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த படத்தோட டிராபேக் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து வயலன்ஸ் இருக்கிறது நார்த் இந்தியன்ஸுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே அதே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஏ படத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சின்ன பசங்களை கூட்டு போக கூட சொல்லுவாங்க. ஆனா சின்ன பசங்க தனியா வீட்டுல விட்டு வர முடியாது இல்ல, லேடிஸும் வர மாட்டாங்க. இதனால வந்து ரெவன்யூன்ற டிராப் பார்த்து மைனஸ் பாயிண்டா இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வார் படத்துல வந்து அதே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான் போல. அதே ஒரு வார் 1ல நம்ம புலிக்குட்டி வச்சு எடுத்திருப்பாங்க. புலிக்குட்டி தான் வில்லன் மாதிரி, புலிக்குட்டி டைகர் ஷெரீஃப். இந்த வாட்டி வந்து புலிக்குட்டி தூக்கிட்டு நம்ம ஜூனியர் டேரை பிடிச்சிருக்காங்க. அவர் தானே ஊதி வாதி ரே வாதி ரே வாதி ஆல்ரெடி ட்ரிபிள் ஃபேமஸ் ஆயிட்டோம். இந்த ஃபேமஸ் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பிரபாசம் ஆயிடலாம் அவன் தலைவன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு பொழுது. ஆளதான் இப்ப இந்தி படத்துல வந்து செகண்ட் நடிச்சிருக்காரு, அப்புறம் டைரக்டா இது படம் நடிச்சா நடிப்பாரு. இப்ப அவர் இருக்காரு, அது மூலியமா வந்து நம்ம இது பிடிச்சிடலாம், சவுத் இந்தியன்ஸ் ஃபுல்லா பிடிச்சாலும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பிரச்சனை அவர் ஒரு ஆள் தான், இத்தனை பேர் இருக்காங்க. போட்டா என்ன ஆகும்னு சொல்றேன். இப்படி இருக்கும் போது எப்படி 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இத்தனை பேரை அடிக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இதே முக்கியமா பாத்தீங்கன்னா வாரெல்லாம் மிகப்பெரிய சேலிங் பண்ண தெரியுமா அந்த படம் ஹீரோயினோட பிகினி காட்சிகள் தான். பிகினியை வச்சுதான் அவன் வந்து பிகினியா ரஜினியா அப்படின்ட்டு இப்ப பேசிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன ஆயிடுச்சு, சென்சார் போர்டு வந்து அந்த பிகினி காட்சியை அப்படியே கட் பண்ணி தூக்கிருச்சு. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். ஏண்டா டிகிரி வச்சுதான் ஒரு நாள் பிளான் போட்டிக்க, இப்ப அதுக்கே ஆப் படிச்சாங்கடா. இதுக்கப்புறம் எங்க இருந்து படம் பார்க்க வருவா? சோ கண்டிப்பா இந்த ரேஸ்ல கூலிய வந்து வார் பீட் பண்றது கஷ்டம் தான். 1000 கோடி வந்து வார் எடுக்குமா எடுக்காதான்னு தெரியாது. இருந்தாலுமே கூலியை பீட் பண்ணுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. ஆனா ஆல்ரெடி இதே மாதிரிதான் பீஸ்ட் ஒரு படத்துக்கு பயங்கர ஹைப் கொடுத்து கூட்டு வந்தாங்க. அது கூட KGF 2 வந்துச்சு, இதே மாதிரி பாட்டு திடீர்னு வந்து பீஸ்ட் அடிச்சு போட்டு KGF மேல டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு. உங்ககிட்ட யார் சொன்னா? பீஸ்ட்
ஓடிச்சு உங்கள்கிட்ட யார் சொன்னா? யார் சொல்லணும்? பீஸ்ட் நல்லா தான் ஓடுச்சு, நீ பொறாமையில பேசாத. பீஸ்ட் கலெக்ஷன் வாங்கிச்சா ஒத்துக்கிறேன், ஆனா கிரிட்டிக்கல் ரீதியா வந்து படம் அடி வாங்குச்சு. ஓகேவா, கிரிட்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேஜிஎஃப் தூக்கி சாப்பிட்டுலாம் ஈக்குவலோட வந்துடலாம். ஓகேவா, who told you man? ஹலோ, நான் வந்து காமன் பேசிட்டு இருக்கேன், அண்ணா ஃபேன்ஸுக்கு வந்து பேசல. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி பசிக்குதுன்னு வருவேல்ல, இப்ப பாத்து வீட்டுல சோறு போட மாட்டேங்க போல. இப்போ ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா வார் 2 கூலி ஈஸியாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துடும். என்ன பிரச்சனைனா இந்த ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ தெரியுமா, அதுதான் மெயின். படம் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்கு, இதை கம்பேர் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு பேர் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக 2 படத்தில் ஏதாவது படம் அச்சுட்டு மேலே போயிடும். ஓகேண்ணா, நம்பிக்கை வச்சிருக்கேன்னு செல்சியல் தேவையில்லை. இந்த படத்தை மட்டும் ஒரு கைதி மாதிரியோ ஒரு மாஸ்டர் மாதிரியோ அழகாக எடுத்து கொடுத்துருந்தேன், புண்ணியமா போகும்னு. ஸோ வந்து லோக்கியான பாரத போட்டு கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி கிட்டையாவது போகும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஆசைப்படலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. 1000 கோடி அடிக்க முடியுமா, 1000 கோடி அள்ளுமா, ஓகே அடிச்சது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து 1000 கோடி அப்படின்றதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது டேஸ் கவுண்டா இருக்கும் பொழுது அது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிக்கெட் ப்ரைஸ்ன்றது வேற. ஸோ வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா கூட யூனிட்ஸ் டிக்கெட் எடுத்துருக்கு அப்படின்னா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு இண்டஸ்ட்ரியோட டிக்கெட் ரேட்டை பிடிக்கிறதுக்கு இது வந்து அதிகமாக டிக்கெட்ஸ் விற்கிற மாதிரி தேவைப்படும். அதாவது 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா தான் வச்சிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் சில நேரத்தில் 200 ரூபா. பட் அதே சைட்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபாய்லாம் டிக்கெட் டாமில் வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து அதில் ஒரு டிக்கெட்டுக்கு கம்பேர் பண்ணதுக்கு நமக்கு 2 டிக்கெட் வித்தாகணும். ஸோ அந்த டேஸ் கணக்கு டிக்கெட் கணக்குனா ஓகே, பட் இந்த 1000 கோடி கலெக்ஷன் கணக்கு தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால தான் நம்மளால் வந்து 1000 கோடி நல்ல முடியுது நம்ம கஷ்டமாக இருக்கிறது. ஸோ வந்து கூலி வருமா இல்லையான்னு தெரியல, கூலி வரலாம் கூட பரவாயில்ல, பின்னாடியே வந்து நம்ம ஜெயிலர் 2 இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே பாரத்தை போடுவோம். இதில் வேற நாகார்ஜுன் வந்து 100 பாஷா வந்து ஒரு கூலிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இதே டைலாக தான் 100 நாயன் வந்து ஒரு தக் லைஃப் சமோன்ட்டு தக் லைஃப் பரமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே டெய்லர் அதே வாடகை. உண்மையிலேயே வந்து எனக்கு 1000 பாட்செல்லாம் வேணாம், ஒரு பாட்சா மாதிரி கூலி படிப்பு எடுத்து கொடுங்க, அது போதும் எனக்கு. லைக் பண்ணுங்க, ஸ்பெஷல் ஷேர் பண்ணுங்க, அதுதான் ஹைப் பட்டன் இருக்கிற ஹைப் பண்ணி விடுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.